My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination குறிய கவுன்சிலிங், இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மதியானமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூஸ் உண்மை இல்லை, அது பொய்யான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏலேருந்து மறுப்பு அப்படிங்கிறது தெரிவிச்சிருந்தாங்க. டிஜிஹெச்எஸ்லேருந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் என்டிஏ கோர்ட்டில் சொன்னதை வச்சு மாற்றி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. இப்போது அஃபீஷியலாக ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி நாட் எட் நோட்டிஃபைடு த நீட் யூஜி அண்ட் பிஜி கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் த இயர் 2024 அப்படின்னு சொல்லி முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், லீடிங் நியூஸ் சேனல்ஸ் முதற்கொண்டு நமக்கு கவுன்சிலிங் ஒத்தி வைக்கப்பட்டது, டிஃபர்ட் அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஃபேக் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா நிறைய நியூஸ் மீடியாவில் அதை சொன்னதுனால அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் அகைன் அதை பற்றி தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இப்போ கொடுத்துருக்குறாங்க. The Medical Counseling Committee MCC under the Directorate of General of Health Sciences DGHS has not yet notified the counseling schedule of NEET UG and PG courses for the year 2024. The counseling schedule for NEET UG and PG is announced by MCC on its website on the basis of completion of exam process and finalization of seat matrix by National Medical Commission. NMC-லேருந்து ஒவ்வொரு வருஷமும் சீட் மேட்ரிக்ஸை ஃபைனலைஸ் பண்ணி எம்சிசிக்கு கொடுப்பாங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கல்லூரிகளில், மருத்துவக் கல்லூரிகளில் நம்பர் ஆஃப் யூஜி சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் பிஜி சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாவை தான் எம்சிசி கொடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி எம்சிசி வில் ப்ரிப்பேர் த சீட் மேட்ரிக்ஸ். அண்ட் அந்த சீட் மேட்ரிக்ஸோட தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ரவுண்டுக்கு முன்னாடியும் சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிப்பீட்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும், ஃப்ரெஷர்ஸுக்கு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஒவ்வொரு ரவுண்டுக்கு முன்னாடியுமே அவைலபிள் சீட்ஸ் என்ன, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சில இடங்கள், ஒரு சில மாநிலங்களில், ஈவன் இன்க்ளூடிங் தமிழ்நாடு உட்பட ஒரு சில தனியார் கல்லூரிகள் இந்த ஆண்டு புதிதாக வருகிறதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பிற மாநிலங்களில் கவர்மெண்ட் காலேஜஸ் கூட வருவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்எம்சி அப்ரூவலுக்காக. ஸோ அந்த அப்ரூவல்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆன ஒன்று தான் இந்த சீட் ஷெட்யூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. And in the years 2021, 2022 and 2023, the counseling for UG seats commenced on 19/1/2022, 11/10/2022 and 27/2023 respectively. For the year 2024, NMC has communicated its schedule for finalization of the NEET seat matrix of UG and PG seats in the last week of June, indicating that it will finalize the UG seat matrix by 3rd week of July and PG seat matrix by mid-August அப்படின்னு சொல்லி MCC will accordingly notify the counseling schedule அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல், சீட் மேட்ரிக்ஸை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு 3rd week of June அப்படிங்கிறது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் தான் ஆக்சுவலாக ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பாருங்கள், தட் இட் வில் ஃபைனலைஸ் த யூஜி சீட் மேட்ரிக்ஸ் பை 3rd week of July. ஸோ அப்படி இருக்கும்போது கவுன்சிலிங் அப்படிங்கிறது நமக்கு ஜூலை எண்டில் தான் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கவுன்சிலிங் இஸ் கெட்டிங் போஸ்ட்போன். எதற்காக அப்படின்னா, ரீசன் பீயிங் சீட் மேட்ரிக்ஸ் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. எது எப்படியோ ஜூலை 8ஆம் தேதி ஹியரிங் வருது, அதுவும் ஃபைனலைஸ் பண்ண போகுது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் அகைன் என்டிஏவாக இருக்கட்டும், என்எம்சியாக இருக்கட்டும், எம்சிசியாக இருக்கட்டும், மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸுக்கு நிறைய நியூஸ் மீடியா சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு விதமான பதட்டத்தையும் ஒரு விதமான டென்ஷனையும் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்களாகவே தான் இருந்துட்டு வருது. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 3rd week வரைக்கும் கவுன்சிலிங் ஷெட்யூல் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அதே மாதிரி ஜூலை லாஸ்ட் வீக்கில் தான் ஏன்னா நமக்கு அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த 3rd week of Julyல தான் அவங்க இந்த சீட் மேட்ரிக்ஸை ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்குறீங்க. இதை நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கவுன்சிலிங் ஜூலை எண்டில் தான் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்க, எஸ்பெஷலி ஆதார் கார்டில் ஃபோட்டோ அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க, அல்லது ஆதார் கார்டில் ஏதாவது கரெக்ஷன்ஸ், மொபைல் நம்பர், இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட சரி பண்ணுறதுக்கான டைம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் வெயிட் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.